வணக்கம். நடிகர் லோரன்ஸ் அவர்களுக்கும் டைரக்டர் கௌதம் அவர்களுக்கும் நான் ஒரு சிறிய வேண்டுகோள். நான் மலேசியாவிலேருந்து பேசுகிறேன். மலேசியாவில் உள்ள தமிழன். நான் புதுசாக பார்த்துட்டு தான் வரேன். நானும் சில கோமையில் அனுப்பியிருக்கேன், அதெல்லாம் பார்ப்பேன். ப்ளீஸ், அந்த டைரக்டரும் சரி, நீங்களும் சரி, நம்மளாம் தமிழாள். நீங்கள் குத்தா ஒரு ஆளை கொஞ்சம் பேர்த்த கூட்டி வர்றதும், அவர் குத்தா கொஞ்சம் பேர்த்த கூட்டி வர்றதும், இதை பார்த்தா தான் இந்த ஊடகங்களுக்கு இந்தமாரி பேச சொல்லுது. இந்தமாரி அவங்க நம்மளை பார்த்து கீழே நினைக்க. ஏன்னா அந்த ஊடகங்கள் எல்லாம் அரசியல் ஊடகங்கள். அதில் ஏதோ 1-2 பரவாயில்ல, இங்கே எடுக்கிறது அங்கே காமிக்க மாட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் செய்வாங்க. ஆனால் சும்மா பொம்பளை பிள்ளைங்களை கொஞ்சம் அது நொட்டை இது நொட்டைன்னு கேள்வி கேட்பாங்க தமிழ்நாட்டில். ஏன்னா எல்லாமே இந்த களவாணி அரசியல். நான் தமிழன், எனக்கு உரிமை இருக்குது, தமிழன்ற உரிமை இருக்குது. நான் இந்தமாரிலாம் பேசுவேன். மலேசியாவில் நான் ராஜபக்சேயை அடிக்க போய் நாங்கள் ஒரு 10 பேர் பிடிச்சி தூக்கி போட்டாங்க ஒரு 3 மாதம் மலேசியாவில். அதனால் எங்களுக்கு உரிமை இருக்குது, எங்கள் தமிழ் இனத்துக்கு ஒன்றுனா. இந்த ஊடகம் தயவு செஞ்சு சொல்கிறேன், நீங்கள் மற்ற நாள் நீங்கள் ஏருக்கு மாறா அவனை திட்டி, அந்த கட்சியை திட்டி, உங்கள் கட்சிக்காக வேண்டி அந்த கட்சியை திட்டி இந்த நடந்துங்க, தப்பு இல்லை. ஏன்னா உங்கள் பொழப்பு இது. தமிழ் இனத்துக்குன்னு இந்த சின்ன பிள்ளைங்க வந்ததை நீங்கள் அந்த மண்ணில் தானே இருக்கிறீங்க. இவங்க கொடுக்குற இதெல்லாம் அதில் தானே சம்பாதிக்கிறீங்க, அதில் தானே உங்கள் பொண்டாடி பிள்ளைலாம் சோறு சாப்பிடுது. அந்த ஒரு நாளாவது ஒழுங்கான அந்த பிள்ளைங்களுக்கு, சின்ன பிள்ளைங்களுக்கு, நீங்கள் கட்சியில் உள்ள ஊடகங்களாக இருக்கிறீங்களே, உங்கள் தலைவர்கள்லாம் 50 வருஷமாக பல பேர் இருக்காங்க. ஏதாவது செஞ்சுருக்காங்களா? அதை தாரவாத்து தான் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் போடாதீங்க. உனக்கு உண்மையிலேயே நீங்கள் ஊடகங்களில் வேலை செய்கிறவங்க, இந்த ரிப்போர்ட்டரும் சரி, இந்த மீடியாவும் சரி, உன் தலைவனுக்கு அன்றைக்கி ஒரு போலீஸ்காரர் பார்த்தீங்களா, போலீஸ் வேலையை விட்டு தூக்கி போட்டு பேசினார். அந்தமாரி நீ அந்த ஆள் ஊடகத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு அந்த ஆளை பற்றி பேச முடியுமா? அவனால் பேச முடியாது. அதுமாரி பொம்பளை பிள்ளைங்க, இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் பாவம், எல்லாம் மாணவர்கள். அவன் பொழப்பு போயிடும். நீங்கள் செய்கிறதுனாலே பொழப்பு போயிடும், தெரியுமா? அன்றைக்கி ஒரு போலீஸ்காரன் இங்கே மலேசியாவில் உள்ள நம்ம தமிழ்நாட்டு தம்பிங்கள்லாம் வேலை செய்கிறாங்க. எங்கள் ஊரில் பெரிய பெரிய ஆஃபீஸர், போலீஸ் ஆஃபீஸர் இருக்காங்க. இந்த தம்பிங்களுக்கெல்லாம் பர்மிட் இருக்கா சனத்தில். ஆனால் எங்கள் ஆஃபீஸருங்க பிடிச்சி வந்தால் மிரட்டியிருக்காங்க. ஆஃபீஸராக இருக்கிறதுனால அங்கே இங்கே உள்ள மலாய் முஸ்லீம் போலீஸ்காரர்களை இவங்களெல்லாம் கை வைக்கக்கூடாதுன்னு மிரட்டியிருக்காங்க. அப்படி போலீஸு, அப்படி நான் என்னுடைய பூர்வீகமே தமிழ்நாடு தான். ஆனால் நாங்கள் எங்கள் அப்பா இங்கே சின்ன பிள்ளைல பிறந்தவர், எங்கள் தாத்தா அங்கே உள்ளவர். ஆனால் இந்த மண்ணிலையும் எங்களை ஒத்துழைக்கிறான்ற நீங்கள் ஒத்துழைங்கய்யா. அந்த ஒரு நாள் அந்த பிள்ளைங்களை படிப்பெல்லாம் கெடுத்து விட்றாதீங்கய்யா. நீங்கள் அடுக்கு என்ன சொல்கிறேன், என்னால் இந்தமாரி ஒருத்தனை காட்டி கொடுத்துக்கிட்டுலாம் இருக்க மாட்டேன். அதுக்கு பிச்சை எடுத்துகிட்டு போயிடுவேன். நான்லாம் இந்தமாரிலாம் செய்யாதீங்க. பாவம் அந்த பிள்ளைங்க. எவனுக்காவது உங்கள் அரசியல் உள்ளவன் ஒருத்தங்க அப்போ எப்பயே இப்போ உள்ளதை பேச மாட்டான். ஒருத்தனை குத்த சொல்லிக்கிட்டு இவனை கேட்டால் காங்கிரஸ் அடமானம் வச்சிச்சு, அவனை கேட்டால் அண்ணா இவன் பிஜேபி அடமானம் வச்சான், டிஎம்கே கேட்டால் அண்ணா திமுக அடமானம் வச்சிச்சு, இவன் ஏடிஎம்கே கேட்டால் டிஎம்கே அடமானம் வச்சு, இதை தான் சொல்லிக்கிட்டு இந்த பொழப்பை தான் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த பசங்க துணிஞ்சு வந்தாங்களே, இதுக்கு ஒரு நாளாவது நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. அந்த அடித்தது துரோகமாக இல்லையா? இந்த பசங்க செய்வாங்களா? ஏயா அப்படி நடந்துக்கிறீங்க? மனசுனா இருங்கய்யா. அதுக்கு நாளாக பிச்சை எடுத்து சாப்பிடுவேன். மன்னிச்சுங்க, உங்களை இப்படி பேசுகிறேன், எனக்கு கவலையாக இருக்குது. இந்த பிள்ளைங்களை அப்படி சொல்லாதீங்க. ஒரு முதல்வரே அன்னைக்கு ஒருத்தரை பார்த்தேன், இந்த இதில் அழுகிறாருயா, மண்ணு காஞ்சி போச்சுன்னு ஒரு வயசானவர் அழுகிறாரு மோடிக்கிட்ட. மாநில அரசே ஒன்றும் செய்ய முடியாது, மத்திய அரசுக்கிட்ட அழுகுறாரு. அந்த
இந்த மேடையில் எனக்கு தமிழ் ரொம்ப தெரியாது, நான் மலேசியாவில் பார்த்தனால மேடையில் பேசுவாங்க 4 பேர் உட்காந்துக்கிட்டு அதில் அழுகிறாரு. அவர் வயசானவர் இங்கே உள்ள இருந்தில்ல பாவம். எனக்கு ஏன்னா அழுதுட்டேன் அதை பார்த்து. நான் இங்கே நல்லா தான் இருக்கேன், ஆனால் எனக்கு அழுகு இருந்துச்சு அந்த பெரியவரை பார்த்து. மூடிக்கிட்டு கையை எடுத்து அழுதுகிட்டு இந்த விவாத முறையில் கையை எடுத்து கும்பிட்டு மூடிக்கிட்டு அழுகிறாரு. அவனாம் பார்ப்பானா? இந்த மாநில அரசே நமக்கு இப்படி பண்ணுறாங்க அந்த காலம் 50 வருஷமா. இந்த பிள்ளைங்களை நீங்கள் கருவறுக்கணும்னு பார்க்குறீங்களே இந்த கட்சிக்காண்டி, அசிங்க அதெல்லாம் அசிங்கம். இனிமேல் செய்யாதீங்க. நான் உங்களையும் என் உறவாக தான் நாங்களாம் நினைப்போம். நீங்கள் இந்த பிள்ளைங்களை அப்படி செய்யாதீங்க, மன்னிச்சிங்க. உங்களை ஏதாவது தப்பாக பேசினா மன்னிச்சிங்க.